மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஒருபோதும் நம்பக்கூடாத 2 ராசிகள். நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலுமே இந்த 2 நபர் உங்க மனசுல காயத்தை ஏற்படுத்திடுறாங்க. வெளிய பாசமா நடிச்சு உள்ள மறைஞ்சிருக்கிறது அவங்களுடைய துரோகம். என்ன நடந்தாலுமே நீங்க எடுக்கிற ஒரே ஒரு முடிவு அதுதான் உங்களுடைய ஃபியூச்சரையே மாத்தும். இது யாரு? ஏன் அப்படி? இந்த பதிவை முழுமையா கேளுங்க. கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷ ராசியை பத்தி முழுமையா இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மேஷ ராசி ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவுங்க. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த சாதகமா இல்லாத இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு உரிய ராசிகள் கிட்ட பேசும் பொழுது நீங்க ரொம்பவே கவனமா பேசணும். உங்களுடைய குணம் என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குணத்துக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட நீங்க கவனமா இருக்கணும். முழுமையா நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். முதல்ல மேஷ ராசி அன்பர்களுக்கு துணிச்சல் குறையவே கிடையாது. செஞ்சு பார்த்துருவோம், இறங்கி பார்த்துருவோம் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பா மனசுல இருக்கும். ஆனா உண்மையிலேயே ஆடுகளத்தை பார்த்து நடக்கக்கூடியவங்க தான் மேஷராசி அன்பர்கள். இதுதான் உங்களுடைய சூட்சமமே. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, மேஷராசி அன்பர்களை பார்த்த உடனே இவர் என்ன எதை எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு செஞ்சிருவாரு, உடனே கோவப்பட்டுருவாரு, கோவக்காரு, பயங்கரமா பேசிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆடுகளத்தை தான் பார்ப்பாங்க. தன்னுடைய எதிரியை பத்தி தெரிஞ்சு கொள்வாங்க. அதுக்கப்புறம் தான் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சு பேசக்கூடியவங்க மேஷராசி அன்பர்கள். உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்க மேஷராசி அன்பர்களே. இப்போ உங்களை நிறைய பேர் காயப்படுத்தி இருக்காங்க. அதாவது முன்னாடி நல்லா சிரிச்சு பேசி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா உண்மை முகம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. மேஷராசி ஆடுகளத்தை பார்த்து ஆடக்கூடியவங்க, எதிராளி யாருன்னு தெரிஞ்சு அதுக்கு பிறகுதான் பேசக்கூடியவங்க. இதுவே உங்களுடைய சூட்சமமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான், தோல்வி வரவே வராது. அப்புறம் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு யார் யார் உதவுறாங்க? சூரியன் உங்க ராசியில உச்சம் பெற்றிருக்காரு. கண்டிப்பா மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு உயர்வை கண்டிப்பா இறைவன் கொடுக்கணும் அப்படின்ற நிர்பந்தம் இருக்கும். ஏன்னா நவகோள்களின் ராஜாவா இருக்கக்கூடிய சூரியன் உங்க இடத்துலதான் உச்சம் பெற்றிருக்காருங்க. அதனால உங்களுக்கு ஒரு புகழ் கொடுக்கணும், ஒரு பெயர் கொடுக்கணும், ஒரு கௌரவத்தை கொடுக்கணும் அப்படின்றது கடவுளின் வேலை. அப்போ உங்களுடைய சுயஜாதகம் எவ்வளவு மைனஸ்ல இருந்தாலுமே உங்களுக்கு பெயர் புகழ கொடுத்தே ஆகணுங்க. ஆமாங்க, அரசியல், இலக்கியம் எல்லாமே ஒரு மிகப்பெரிய விஐபி அந்தஸ்து கூட இந்த மேஷராசி அன்பர்களால முயற்சி பண்ணா பெற முடியும். சில பேருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே செய்ய முடியாதவங்களா இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில மிகப்பெரிய விஐபி ஆவாங்க. ஏன்னா தன்னுடைய தவறை உணர்ந்து வெற்றியின் இடத்துக்கு போவாங்க. அதுதான் மேஷராசி அன்பர்கள். எப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்க தான். இப்போ நான் தவறு பண்ணியிருக்கேன் அப்படின்றத உணரக்கூடியவங்க இந்த மேஷராசி அன்பர்கள். நான் இப்ப தப்பு பண்ணியிருக்கேன், அத முதல்ல உங்களுடைய மனசாட்சி கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டுருவீங்க. சமூகத்துக்கிட்ட அடுத்தது மன்னிப்பு கேட்பீங்க. அதுக்கப்புறம் தான் களத்துல இறங்குவீங்க. அதுதான் மேஷராசி. சில பேர் தப்பு பண்ணிட்டு தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா இருப்பாங்க. ஆனா மேஷராசி அன்பர்கள் தப்பு பண்ணலன்னு வெளியே சொன்னா கூட நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மனசாட்சியில ஃபீல் பண்ணுவாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், அதுல நான் வெளியே வரணும், யார் என்ன குனிய வைத்தாங்களோ அவங்க முன்னாடி நான் பெரிய ஆளா நிக்கணும் அப்படின்ற எண்ணம் மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. அதுதான் இன்னைக்கும் உங்களுக்கு இந்த வீரநடை போடுது. இந்த நிமிடம் இந்த வீடியோ பாக்குற நீங்க, உங்களுக்கு வீர நடை இனிதே ஆரம்பம். ஆமாங்க, எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா சூரியன் உச்சம் பெற்ற ராசி நீங்க. வாழ்க்கையில என்னைக்குமே சூரியனுடைய பவர் இருக்கும் வரைக்கும் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நல்லா சாப்பிடுறோம், எல்லாமே சாப்பிடுறோம், பரோட்டா சாப்பிடுறோம், சில்லி பரோட்டா சாப்பிடுறோம், என்னென்னமோ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாமே டைஜஷன் ஆகி வெளியே வரணும். வராம நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? முடிஞ்சு போயிடுச்சு, உடம்பு கிளம்ப வேண்டியதான். அப்போ இது நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய அக்னி குழம்பு, இந்த நெருப்பு எது உள்ள போனாலுமே தணலா, அந்த தணல் என்ன ஆக பண்ணுதுன்னா அரைச்சி வெளியே தள்ளிடுதுங்க. அப்போ நெருப்பு உள்ள இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மேஷராசி அன்பர்களுக்குள்ள நெருப்பு இருக்கிறதாலதான் உங்களால சரியா இருக்கு, வாழ முடியுது. அதே நெருப்பு உங்க ராசியில உச்சம் பெற்று இருக்கும் பொழுது உங்களுக்கு கீழே இறக்குமா? சான்ஸே இல்லை. கண்டிப்பா உங்களை உயர்த்துங்க.
ஒரே ஒரு விதை மட்டும் நீங்க போடுங்க. என்ன வாங்கணும் அப்படின்றத மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க. எது வேணா நீங்க நினைச்சுக்கோங்க. பிசினஸ்ல பெரிய ஆள் ஆகணுமா? ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்காரு. அவர் பக்கத்துல போய் நின்னு, நீங்களும் ஒரு பெரிய ஆள் ஆகணும். நம்மளும் ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கும் மேஷராசி அன்பர்களே. நீங்க முதல்ல நினைங்க. நீங்க நினைக்கிற ஒரு எண்ணம் போதும். ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே நீங்க ஜெயிச்சிருவீங்க. இதுதான் மேஷம். இது எந்த விதத்திலுமே குறைவு கிடையாது. ஏன்னா சூரியன் உங்களுக்கு அவ்ளோ சப்போர்ட்டுங்க. சாதாரணமா எந்த ராசியில பிறந்தாலுமே சூரியன் உச்சம் பெற்றிருந்தா கண்டிப்பா அவங்க அரசியல்ல பெரிய பதவிக்கு வந்துருவாங்க. அதிகார வர்க்கம் படைத்தவர்கள், விஐபி அந்தஸ்து பெறக்கூடியவங்க. அதிலேயே சூரியன் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னும் நல்லது கொடுப்பாரு. உங்க ராசி கட்டத்திலேயே அவர் பகையா போயிருந்தாலுமே ராசியில உச்சமா இருக்கிறதால பலத்தை கொடுப்பாரே தவிர பலம் இழக்க வைக்க மாட்டாரு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும் மேஷராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுக்கு பகையா இருக்காரு மேஷராசி அன்பர்களுக்கு. பொதுவா சந்திரன் பகை அப்படின்னா என்ன ஆகும்? நீங்க உடனே பகையினோடனே பயப்படாதீங்க. சந்திரன் அப்படின்னா மனசு. நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்றதுக்கு தலைப்பே இதுதான் இப்போ வருது. நீங்க பண்ற ஒரு தவறு என்ன அப்படின்னா, யாருகிட்ட எதை பேசுறீங்கன்னு யோசிக்கவே மாட்டீங்க. எதிராளி கிட்ட எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுவீங்க. ஆனா எப்படி பேசணும்னு தீர்மானம் பண்ண மாட்டீங்க. அதனால சில எதிர்ப்புகளை நீங்களே உங்களுக்கு உண்டாக்கிக்கிறீங்க. இன்னொன்னு, காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தவங்களை இவங்க எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்கள கட் பண்ணிடுவீங்க. அது கரெக்ட் தான். ஏன்னா தொடர்ந்து கூடவே இருந்தாலும் பிரச்சனை தானே. அதே நேரத்துல வார்த்தைகள்ல கொஞ்சம் அழகு வேணும். ஏன்னா அழகான வார்த்தைகள் இருக்கு. ஆனா சந்திரன் பகையா இருக்காரு, மனோகாரகன் பகையா இருக்கிறதால மத்தவங்கள எப்பயுமே வேறு ஒரு கண்ணோட்டத்திலேயே நம்மள பார்க்க வச்சிருங்க. நமக்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் மேஷராசி என்பவர்களுமே கரண்ட் பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்க மேடையில இருப்பாங்க. அந்த ஸ்கிரீன்ல மேஷராசி இருந்துகிட்டே இருக்கும். இந்த வேலையை அவங்கள விட்டு நீ செய் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நடக்காம போயிடும். குழப்பி வச்சிருப்பாங்க, சொதப்பி வச்சிருப்பாங்க. அதனாலதான் ஒரு இடத்துல வேலையை செய்ய சொன்னா கூட காண்டாக்ட்லயே இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, செஞ்சிட்டியா, முடிஞ்சிடுச்சா அப்படின்னு. அதுதான் சந்திரன். புரியுதுங்களா? சந்திரனுடைய வழிதான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனா வார்த்தைகளை நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். மூணாவது அங்காரகன் செவ்வாய் உங்களுக்கு ஆட்சி. அதனால கண்டிப்பா மண் யோகம், மன யோகம் இருக்கும். இடம் பூமி லாபம் இருக்கும். வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இருக்கும். அப்படி இல்லைன்னா இடம் வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு காணி நிலத்தை உங்களால பெற முடியும். முதல்ல புதன் உங்களுக்கு நட்பு பெற்றிருக்காரு. சமயோஜன புத்தி உங்களுடைய பிளஸ். சமயோஜிதமா நீங்க புத்தி யூஸ் பண்ணுவீங்க, சாதகமா யூஸ் பண்ணுவீங்க, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி சக்சஸ் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகை. குரு பகையினால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மேஷராசி அன்பர்கள் யாரு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. கேட்பீங்களா? கேட்கவே மாட்டீங்க. நம்மளே குரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த குரு பகையா இருக்கிறதால இன்னொருத்தவங்களை வெல்றதுக்கு உங்களுடைய எண்ணத்தை கூர்மைப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. நமக்கு ஒரு குரு இருக்காரு அப்படின்னா என்ன லாபம்? நம்ம சிந்திக்க மாட்டோம். அவரு சிந்திப்பாரு, நம்ம செயல்படுத்திப்போம். ஆனா மேஷத்துக்கு குரு பகை அப்படின்றதால நீங்களே சிந்திக்கணும். உங்களுடைய வாளின் கூர்மை குறையவே கூடாது. அதே மாதிரி புத்தியின் கூர்மை குறையவே கூடாது. ஏன்னா குரு பகையா இருக்காரு. அப்ப இன்னொருத்தவங்க நம்மள பாசிட்டிவா பேசி உயர்த்தி கொண்டு போகவான்னு நினைக்காதீங்க. உங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் உங்களை போட்டு தள்ளதான் பார்ப்பாங்க. ஆமாங்க, நீங்க எப்போ வீழ்வீங்க அப்படின்னு தான் பாக்குறாங்க. உங்களுடைய வீழ்ச்சியில அவங்க வளர்ச்சி காண்பாங்க. விடக்கூடாது. ஏன்னா குரு பகை. நீங்களே செல்ஃபா தான் யோசிக்கணும். நீங்க எடுக்கிற முடிவு தான் கரெக்ட். யார்கிட்டையும் எந்த ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அடுத்தது உங்களுக்கு சுக்கிரன் நட்பு. சக நேரத்துல, தேவையான நேரத்துல பண உதவி கிடைக்கும், பொருளாதார உதவி கிடைக்கும். பெரிய அதிகாரியா இருப்பாங்க, உங்களை கண்டா மதிப்பு கொடுப்பாங்க. சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தை இறைவன் உங்களுக்கு வகுத்து கொடுப்பாரு. எந்த தொழில் செஞ்சாலுமே அந்த தொழில நீங்க அந்தஸ்தோட இருப்பீங்க, இது உறுதி. அதுக்கு அடுத்தது சனி உங்களுக்கு நீசம். சூரியன் உச்சம், சனி நீசம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குடும்பத்துல இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகள் கிட்ட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. உங்க பிள்ளைகளால உங்களுடைய மனசு அடிக்கடி சஞ்சலம் படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பக்கம். அவங்கள சரியா நீங்க கொண்டு போகணும். ரெண்டாவது, உடல் நலத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அடிக்கடி உடல் உபாதைகள் வரும். நீங்க உடல் நலத்தை கவனிக்கலன்னா வேற மாதிரி ஆகும். நமக்கு எச்சரிக்கை தான் சொல்றோம். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு நேசம். நீங்க எங்கேயாவது அசந்து உட்கார மாதிரி இருந்தா உடனே எந்திரிச்சிருங்க. ஏன்னா நீங்க உடனே எந்திரிச்சிருங்க. எது வேணா வச்சுக்கோங்க. நீங்க உட்காந்துட்டீங்கன்னா பிரச்சனை தான். அப்போ உட்காராதீங்க. எந்திரிச்சு நீங்க உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா சனீஸ்வரன் ஈஸ்வரன் பட்டம் பெற்றிருக்காரு இல்லைங்களா?
சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, சனி நீசமா இருக்கும் பொழுது, உடல் சோர்வு வரும்பொழுது, உடனடியா நீங்க வந்து உடம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. ஹாட் வாட்டர் குடிக்கணும்னா, ஹாட் வாட்டர் மட்டும் குடிங்க. கூல் வாட்டர் ஒத்துக்காதுன்னா நீங்க குடிக்காதீங்க. சுகர் வேணான்னா வேணாம் விட்டுருங்க. அப்படி இல்லன்னா உடல் நலம் தான் போகும். முதல்லயே சொன்ன மாதிரி கடவுள் உங்களுக்கு நெறைய உதவி பண்ணுவாரு. நல்லா முன்னுக்கு கொண்டுவாரு. அதனால உங்களுக்கு திடீர்னு உடல் ரீதியா பிரச்சனை வந்துரும். சனி நீச்சமா இருக்கிறதால உடல்ல நீங்க பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது குடும்ப நண்பர்கள், நம்மளுடைய பிள்ளைகள் அவங்க கிட்ட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்களால நமக்கு மனக்கருத்துக்கள் வரும். ஆனா வெளிய வந்து காமிச்சிக்கவே மாட்டோம். வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய கடன், கஷ்டம் அத வந்து பிள்ளைகளுக்கு நீங்க சுதந்திரம் குடுங்க. அவங்க வழியில நீங்க உள்ள போங்க. அதுக்கு அடுத்தது ராகு, கேது பகை. ராகு, கேது பகை அதனால பார்த்தீங்கன்னா, இல்லற வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல எதிர்ப்பு வாழ்க்கையா இருக்கட்டும். அதாவது எதிர்க்கிறவங்கள சமாளிக்கக்கூடிய இடமா இருக்கட்டும். தினசரி ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. காரணம் ஒண்ணு இல்லத்தரசி அப்படி இல்லைன்னா இல்லத்தார்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ரொம்ப இன்வால்வ்மெண்ட் இல்லாம இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப சந்தேகப்பட்டுட்டு இருக்கவங்க, ரொம்ப குடைச்சல் கொடுக்குறவங்கலாம் மேஷராசி அன்பர்களின் பக்கத்துல இருந்தா ரொம்ப சிரமம். ஏன்னா மேஷராசி அன்பர்கள் கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நல்லது மட்டும் தான் பண்ணுவாங்க, கெட்டது பண்ண தெரியாது. ஆனா பக்கத்துல இருக்கவங்க சந்தேகப்படுறவங்களா இருந்தா, இவங்க எதுக்கு ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னு தெரியாம இவங்கள திட்டிட்டாங்கன்னா, மேஷராசி அன்பர்களுக்கு கோவம் வந்துரும். புரியுதுங்களா? புரிதல் இல்லாதவர்களோடு வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் மேஷராசி என்பர்கள் இல்லற வாழ்க்கையில அவ்வப்போது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மறையுது. அதுல ஒரு சில பேருக்கு வந்து வெற்றி. உங்களுக்கு வந்து சாதகமான கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னா, சரியான ஜாதகமா இல்லறத்தார் வந்துட்டாருன்னா, அவரு வந்து என் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாரு, என் மனைவி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சுதந்திரமா விட்டுருவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, சமைக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க, நம்மள நல்லா பாத்துக்கிறாங்க. நான் அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது அப்படின்னா, அந்யோன்யமே ஃப்ரீடம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப மேஷராசி அன்பர்கள் அவசியமா அவங்களுடைய பார்ட்னரை நீங்க சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்பட பார்ட்னரா இருந்தா பார்ட்னரை மாத்தாதீங்க. சந்தேகத்தை மாத்துறதுக்கு வழியை பாருங்க. சந்தேகம் மட்டும் மேஷராசிக்காரர்களுக்கோ இல்ல மேஷராசியின் துணைவருக்கோ வரக்கூடாது. வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இதுல சிரமப்பட்டு முன்னுக்கு வரணும். இந்த இடத்துல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா அமோகமா இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் சூட்சமமா நம்ம என்ன சொல்லணும்? வியாபாரத்துல இருக்கவங்க உங்களுடைய சீக்கிரட்டை வெளியே சொல்லாம இருங்க. வியாபாரத்துல இருக்கவங்க உங்களுடைய சீக்கிரட்டை வெளியே சொல்லாம இருங்க. அதே போல வியாபார தந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமானின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா உண்டு. கண்டிப்பா மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு முருகன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு குலதெய்வம் இருக்கலாம். இல்லைன்னா சில பேருக்கு இடும்பன் குலதெய்வம் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து முருகனுக்கு சமம் தான். அசுரனும் முருகனுக்கு சம்மந்தப்பட்டவர் தான். இத மாதிரி தான் போயிட்டு இருக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. அப்போ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் குலதெய்வத்துக்கு சம்பந்தமா இருக்கும். முருகன் உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுவாரு கண்டிப்பா. இல்ல கடன் கொடுத்து கடன் வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது, சில உதவிகள் நடக்கும் பொழுது முருகான்னு கூப்பிடும் பொழுது பிரச்சனை தீர்ந்துரும். அவசியமா முருகன் வழிபாடு நீங்க அதிகமா பண்ணுங்க. நம்ம நிறைய பதிவுல சொல்லியிருக்கோம். சின்னதா ஒரு வேல் வாங்கி வச்சு வீட்டுல வழிபாடு பண்ணுங்க. நம்பிக்கையோடு பண்ணுங்க. கொஞ்சோண்டு தேன், பால், பன்னீர், இளநீர் வாங்கி நீங்க அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இந்த மந்திரம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது கந்தசஷ்டி கவசம் படிங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். மேஷராசி என்பர்களே முழு வெற்றி பெறதுக்கு அந்தந்த நேரத்துல சந்தோஷத்தை உணர்ந்து நீங்க செயல்படுங்க. எதை பத்தியும் நீங்க கவலையே படாதீங்க. நீங்க யார் யார்கிட்ட கவனமா இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்கள் கிட்ட கவனமா இருக்கணும். கும்பராசி அன்பர்கள் கிட்ட மேஷராசி அன்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ரெண்டுமே நீயா நானா அப்படின்னு பார்க்கக்கூடியது. ஆனா சமாளிக்க கூடியதுதான். மகரத்துக்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மகர ராசி அன்பர்கள் கிட்ட. விருச்சிக ராசி அன்பர்கள் கிட்டயும் நீங்க கவனமா இருக்கணும். ரிஷபராசி அன்பர்கள் கிட்டயும் மேஷராசி அன்பர்கள் கவனமா இருக்கணும். துலாம் ராசி அன்பர்கள் கிட்ட மேஷராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி மிதுனம், கடகம், கன்னி இவங்க கிட்டயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். புரியுதுங்களா? இந்த ராசிக்காரர்கள் அதாவது ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம் இவங்க கிட்ட நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்னா துலாம் ராசி அன்பர்கள் கிட்ட ரொம்ப சகஜமா இருப்பாங்க. மீன ராசி அன்பர்கள், சிம்ம ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரங்களும் உங்களுக்கு சகாயமா இருப்பாங்க. கவலைப்பட வேணாம்.
உங்க கூட்டணி கிட்ட நீங்க பார்ட்னர்ஷிப் வைக்கணும்னா, இது மாரி ஆட்கள் கிட்ட கவனமா இருக்கணும். முருகன் வழிபாடு பண்ணுங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த கிரகத்தன்மை இருக்கிறதால நாள்தோறும் வெற்றி இருக்கும். கவலைப்பட வேணாங்க. எண்ணங்களையும், வார்த்தைகளையும் மத்தவங்க தெரிஞ்சுக்காம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷராசி அன்பர்களுக்கு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். இந்த பதிவு முழுமையா பார்த்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வ அருள் முழுமையா உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச மேஷராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும், செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.